ஓம் வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே எல்லார்கிட்டேயுமே ரொம்பவே ஈஸியாக பழகக்கூடியவங்களாம் இருப்பாங்க. மனசில் என்ன இருக்குன்னு அப்படியே முகத்தில் காட்டிடுவாங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா முழுசாக நிற்கிறாங்க. ஆனால் இதே விஷயந்தான் சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் முன்னேறுறீங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்கும். இப்போ சமீப காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, சில விஷயங்கள் சரியாக போயிட்டே இருந்துச்சு, அப்படியே திடீர்னு தடங்கள் எல்லாம் வரும். வேலையில் பார்க்கும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள், வீட்டில் தேவையில்லாத சண்டை, நண்பர்கள் கூட தூரமாக போகிற மாதிரி ஃபீலு, இது எல்லாமே சாதாரணமாக தோணலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன தாங்கல்களாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, உங்கள் ராசிக்கே இப்போ ஒரு சோதனை நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இதில் முக்கியமாக ஒன்று இருக்குது, நம்பிக்கை ஒடிஞ்சு போகாதீங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு தான் பொறாமப்பட்டு உங்களுடைய பாதையை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? நீங்கள் ரொம்ப நம்புகிற ஒருத்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஒரு நண்பனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், கூடவே வேலை பார்க்குற ஒருத்தராகவும் இருக்கலாம். உங்களுக்கு நேரில் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் பின்னால் பேசுகிறது வேறு மாதிரி. நான் சொன்னது அவங்க கேட்கல, அவரால் தான் இப்படி ஆகிருச்சுன்னு உங்கள் பேரை மெல்ல மெல்ல கெடுக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பரப்புகிறாங்க. இதுக்கு மேலே ஒரு முக்கியமான சின்னம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா தடைகள் எல்லாமே வரும். பிளான் பண்ணினது எல்லாமே கைவிட்டு போயிடும், அல்லது கொஞ்சம் லேட்டாக நடக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள் காரணமாக இருக்கலாம். குறிப்பாக சனி, ராகு மாதிரியான கிரகங்கள் எல்லாம் உங்களை சோதிக்கக்கூடிய நேரம் தான் இது. ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. மகர ராசிக்காரங்க அப்படின்னாலே எளிதில் விழுந்து போக மாட்டீங்க. சின்ன சின்ன தடைகளெல்லாம் கடந்து பெரிய வெற்றி அடைவீங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல எல்லாரையுமே நம்புகிற பழக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். உங்கள் விஷயங்களை எல்லார்கிட்டேயுமே சொல்லாதீங்க. குறிப்பாக உங்கள் திட்டங்கள், பண விஷயங்கள், குடும்ப விஷயம் ரொம்ப க்ளோஸாக ஆனவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, யாராவது உங்களை பற்றி கெட்டதாக பேசுகிறாங்க அப்படின்னு கேள்வி வந்த உடனே ரியாக்ட் ஆகாதீங்க. அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது தானாகவே வெளியே வரும். மூணாவதாக பார்க்கக்கூடிய விஷயம், நீங்கள் யாரோ ஒருத்தரை பற்றி சந்தேகம் வச்சுருப்பீங்க, இவங்க தான்னு மனசு சொல்லும். அதே லைட்டாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய உள்ளுணர்ச்சி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். நாலாவதாக, சனி பகவானுக்கு சின்ன வழிபாடு பண்ணுங்க, எண்ணெய் தீபம் ஏற்றுங்க, மூத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது உங்கள் பாதையை ரொம்பவே சுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துங்க. யாராவது உங்களை தூண்டுவாங்க, சண்டை வர்ற மாதிரி பேசுவாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். இன்னொரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த தடைகள் எல்லாமே அதுக்கு முன்னாடி வர சோதனை மாதிரி. நீங்கள் இதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரதான் போகுது. வேலை, பணம், மதிப்பு, இந்த மூணுமே கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் இதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் உங்களை கீழே இழுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் மனசை குழப்புவாங்க, உங்கள் நம்பிக்கையை உடைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியுமா? எனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பண்ணுவேன்னு மன உறுதியோடு பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் உங்கள் பாதையை நீங்கள் மாற்றவே கூடாது. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்குது, அதுதான் பொறுமை. அதுதான் உங்கள் ஆயுதமும் கூட. இன்னும் சில மாதங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பிறகு நிலைமை அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். உங்களை கெடுக்க நினைச்சவங்க அவங்க தான் அப்படின்னு செயல் திரும்பி வரும். நீங்கள் மட்டும் நிம்மதியாக முன்னேறிடுவீங்க. இதோட முடிவில் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் தள்ளினவங்க எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்பவே கவனமாக இருங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையோடு முன்னேறுங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் நீங்கள் இப்போ இருக்கிற நிலை என்ன அப்படின்னா, வெளியில் எல்லாமே சரியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அழுத்தம், ஏதோ ஒன்று சரியாக போகலை அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் அந்த மறைமுக எதிரி தான். அவர் நேராக வந்தால் உங்களை எதிர்க்க மாட்டாங்க. அவர் செய்கிற வேலை அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும். உங்கள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்குவாங்க, அதை வேற மாதிரி மாற்றி வேறவங்க கிட்ட சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயம் இப்போ வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது போய் அவரால் வேலை அப்படிங்கிறது சரியாக செய்ய முடியல அப்படின்னு மாறிடும்.
இதனால உங்கள் பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகளும் ஆரம்பிக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் நல்லா இருந்த இடத்துல கூட சந்தேகங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தவங்க கூட கொஞ்சம் தள்ளி நிற்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடும். நான் எதுவும் பண்ணலையே, ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆனால் இங்கே தான் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு இதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இந்த தாக்கம்லாம் கொஞ்சம் தெரியும். சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை, ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் தவறா புரிஞ்சுக்கிறது, சில நேரம் பேசாம இருக்கக்கூடிய நிலை, இது எல்லாமே அந்த எதிரியினுடைய தாக்கம் மட்டும் இல்ல, கிரக நிலைகளும் சேர்ந்து தான் உங்களை சோதிக்குது. குறிப்பா நீங்க ஏதாவது நல்ல விஷயம் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது தடை வந்துடுது. பணம் சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ளேயே செலவு வந்துடும். வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள குழப்பம் வந்துடும். இது எல்லாமே உங்களை நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காகவே நடக்குது. ஆனா மகர ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை முடிச்சே தீருவீங்க. அதனால இப்போ ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, யாராவது உங்ககிட்ட ரொம்பவே நெருக்கமா வர ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது திடீர்னு அதிக அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா எல்லா அன்பும் உண்மையா இருக்காது. சில அன்பு உங்க ரகசியங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தான் வரும். நீங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அதை கேட்டு உதவுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அடுத்த நாள் அதே விஷயம் வேற இடத்துல பேசப்படும். இதுக்கு மேல இன்னொரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க சமீபத்துல ஒருத்தரை பத்தி ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்க நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க தான் அந்த நபரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது எப்பொழுதுமே சின்ன சின்ன சிக்னல்லாம் கொடுக்கும், இவர் சரியில்லைன்னு. ஆனா நீங்க அதை புறக்கணிச்சிடுவீங்க. அதுதான் பிரச்சனை. இப்போல இருந்து அந்த உணர்ச்சியை கண்டிப்பா கேளுங்க. இன்னொரு விஷயம், நீங்க பேசுற வார்த்தைகளை கவனமா தேர்வு பண்ணுங்க. அதிகமா பேசாதீங்க. சில நேரம் மௌனம் தான் உங்களை ரொம்பவே காப்பாற்றும். வேலை செய்யற இடத்துல, உறவினர்கள் கூட்டத்துல நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்காங்க. அதை எப்படியாவது உங்களுக்கே எதிராக பயன்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளவு காலமா சொல்றப்போ அப்ப யாரையுமே நம்ப கூடாதா அப்படின்னு தோணும். அது தவறு. நம்பலாம், ஆனா எல்லாரையுமே இல்ல, சோதிச்சு பார்த்து நம்புவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில 3 பேர் மட்டும் உண்மையா இருப்பாங்க. உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. மற்றவங்கள ஒரு தூரத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது நீண்ட நேரம் இருக்காது. அது கடந்து போனதுமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வு அப்படிங்கிறது வரும். நீங்க இப்போ சந்திக்கிற கஷ்டம் அந்த உயர்வுக்கு முன்னாடி வர பயிற்சி மாதிரி. உங்களை கெடுக்க நினைக்கிற அந்த நபர் சில காலம் வரையும் மட்டும்தான் ஆட்சி செய்வாங்க. பின்னாடி அவங்களே வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. அப்போ எல்லாருக்குமே உண்மையும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க மட்டுமே அப்போ அமைதியா நின்னுக்குவீங்க. நான் சொன்னது சரிதான்னு நிரூபணமும் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அவங்க ரொம்பவே அமைதியா இருந்தாலும் அவங்க மனசு ரொம்பவே ஸ்ட்ராங். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால இந்த நேரத்துல உடையாம இருங்க. உங்க நம்பிக்கையை விடாதீங்க. யாரோ உங்களை கெடுக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவங்களுக்கு மேல ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்கு. அது உங்களை கண்டிப்பா காப்பாற்றும். நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெடுதல் அப்படிங்கிறது வரவே வராது. இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கான நேரம் கண்டிப்பா வரும். அப்போ நீங்க தான் பேசுவீங்க. மற்றவங்க எல்லாரும் கேட்கக்கூடியதில் இருப்பாங்க. அது வரைக்கும் ரொம்பவே கவனமா அமைதியா நடந்துக்கணும். எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதை தாங்கி மீண்டும் எழுந்து நிற்கக்கூடியவர்களாக தான் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடியவங்களா தான் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க கஷ்டப்படுறத உங்களால் பார்க்க முடியாது. அதுவும் உங்களால் வரக்கூடிய கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருக்குமே நீங்கள் எல்லாத்த பற்றியுமே யோசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. எல்லா விஷயங்களையுமே யோசித்து முடிவு பண்ணுவீங்க. உங்கள் முடிவு அப்படிங்கிறது எப்பொழுதுமே சரியாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். எல்லா முடிவும் சரியாக இருந்தாலும் உங்கள் கூடவே இருந்து நீங்கள் கெடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.